Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே இறங்கி வாருங்கப்பா. இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் வல்லமையாக இறங்கட்டும். ஹalleluya. அபேரகே சந்தாரா கம்பினி கதீனி கதானா சதரேச்சே, அசத்தோனி சம்பானா கம்பினி கதூனு கதாலா சதரேச்சே, சபேரகே சம்பானா கம்பினி கதானா கதாலா சதரேச்சே. சர்வ வல்லவரே ஆவியானவரே கொந்தோரகோ கொந்தினி பதானா கதாலா சதரேச்சே. வல்லமையா இறங்குங்க. ஆட்கொண்டு வழி நடத்த இந்த நேரத்துல தேவ பிரசனம் இந்த இடத்தை வளாகத்தை நிரப்பட்டும், சுற்றி சூழ்ந்து பாதுகாக்கட்டும். தேவ வல்லமை வல்லமையாக இந்த இடத்துல இடைப்படட்டும். இறங்கி வாருங்கப்பா. வல்லமையால ஆவியால வார்த்தையால இந்த இடத்தை நிரப்புங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் உயிரோடு இருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. அருமையான வேளையிலும் கூட உம்முடைய பிரசனம் எங்களை சுற்றி சூழ்ந்து பாதுகாத்து வருகின்ற கிருபைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இறை வார்த்தையை கேட்க யார் யாரெல்லாம் கூடி வந்திருக்கிறார்களோ எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து 60 100 மடங்கு ஆசீர்வாதங்களை ஒழிய வேண்டுமாக செபிக்கிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக சுமந்து காக்கும் இயேசு என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக பேர் தங்களை யாராவது சுற்றி சூழ்ந்து சுமந்து கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வயதான பெற்றோர் பிள்ளைகள் தங்களை சுமக்கணும் என்றும் இறுதி வரைக்கும் அருகிலிருந்தே கவனிச்சு கொள்ளணும்னு சொல்லி விரும்புறாங்க. வேலைக்கு செல்கிறவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளையும் தேவைகளையும் பணித்தலங்கள்ல எழுகிற பிரச்சனைகளையும் யாராவது உடன் சுமக்க வேண்டும்னு சொல்லி விரும்புறாங்க. மேலும் அநேக மக்கள் தங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பணிகளையும் யாராவது உடன் சேர்ந்து செய்ய வேண்டும்னு சொல்லி விரும்புறாங்க. பிரியமானவர்களே, உங்க சுமைகளை எல்லாம் சுமந்து உங்களுக்கு சுகம் தருபவராக இருப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் அவர் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பெருஞ்சுமை சுமந்து சுமக்க முடியாமல் சோர்ந்து போய் இருப்பவர்களே, நீங்க எல்லோரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள். அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் மனிதர் தரக்கூடாத சமாதானத்தையும் நிறைவாக கொடுப்பார். மனிதர் உங்களை சுமக்க வேண்டுங்கிற ஆசையெல்லாம் விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். இறை வார்த்தையை அனுதினமும் வாசித்து இறை பிரசனத்திலும் ஜெபத்திலும் தபத்திலும் எப்பொழுதும் இணைந்திருங்கள். கட்டளைகளை கடைபிடிச்சு கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள வாழ்க்கையை வாழுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, மண்ணிலிருந்து வந்த இந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உங்க பாவத்தை ஏற்றுக்கொண்டு திருந்தியவர்களாய் திரும்பி வாருங்கள்.
உங்களையே ஆண்டவரிடம் அர்ப்பணியுங்கள். அப்பொழுது உங்க அனுதின வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளையும் தேவைகளையும் ஆண்டவரே சுமந்து தீர்ப்பார். ஆண்டவர் உங்களுக்கு பலனும் கேடையுமாக இருப்பார். நீங்கள் எந்த இடத்திலும் தவறி கீழே விழவே மாட்டீர்கள். சுமந்து காக்கும் இயேசு உங்களை சுகமாக வாழ வைப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இணைச்சட்டம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இஸ்ராயேல் மக்கள் எகிப்துல அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டவராகிய கடவுள் மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலை செய்தார். விடுதலை பெற்று எகிப்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் அவர்கள் கடந்து சென்ற பாலை நிலங்களில் எல்லாம் ஆண்டவர் அவர்கள் கூடவே இருந்தார். எந்த ஒரு தீமையும் அணுகாமல் அவர்களுக்கு எதிராக வந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுத்து அற்புதமாக நடத்தி வந்தார். பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே அக்கினி தூணாகவும் இருந்து இஸ்ராயேல் மக்களை அவர் பாதுகாத்தார். ஒரு குழந்தையை தூக்கி சுமப்பது போல ஆண்டவர் அவர்களை சுமந்து காத்து வந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல வழி தெரியாம திகைத்து நிற்கிறீர்களா? அன்னைக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு பாதை காட்டி வழி நடத்திய நம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் சுமந்து காப்பார். இஸ்ராயேல் மக்கள் பயணம் செய்த 40 ஆண்டு காலங்களிலும் அவர்கள் மேலுள்ள ஆடை கூட நைந்து போகவில்லை. அவர்கள் கால்கள் இடறி கீழே விழவும் இல்லை. அவ்வளவு அருமையாக ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு உங்க சுமைகளை எல்லாம் இறக்கி வையுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் சுமைகளை சுமந்து உங்களை சுகமாக வாழ வைப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருப்பாடல்கள் 94வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, சறுக்கி விழுதல் என்பது எதிர்பார்க்காமல் திடீரென்று நடக்கிற ஒரு நிகழ்வு ஆகும். திருப்பாடலாசிரியர் தாவீது என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என்கிறார். சறுக்கி விழுந்து எழ முடியாத ஒரு நேரத்துல தாவீது ஆண்டவரை தேடினார். ஆண்டவரே என் அடி சறுக்குகிறது என்று சொல்லி அவர் மன்றாடினார். ஆண்டவர் அவருக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் காட்டினார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளையும் விருப்பங்களையும் சந்திக்கின்றவராகவும் நமக்கு பேரன்பு காட்டுகின்றவராகவும் இருக்கின்றார். ஆகவே அவரை நீங்க உறுதியாக பற்றி கொள்ளுங்க. பகலிலும் இரவிலும் தூங்காமல் அவர் நம்மை சுமந்து காப்பார். இவ்வளவு அருமையான ஆண்டவரை எந்நேரமும் போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள். துதி பாடல்களையும் நன்றி பாடல்களையும் பாடி ஆண்டவருடைய பெயரை உயர்த்துங்கள். இருந்தாலும் எழுந்தாலும் படித்தாலும் உறங்கினாலும் வேலைக்கு கடந்து சென்றாலும் சமைத்தாலும் சுப காரியங்களுக்கு கடந்து சென்றாலும் நீங்க எங்க சென்றாலும் எங்கே இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை உயர்த்துங்கள். கடவுளுடைய பெயரை போற்றி புகழுங்கள். அப்பொழுது இறை பிரசன்னம் உங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கும். நீங்க எந்த இடத்திலும் கீழே இடறி விழவே மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களை அற்புதமாக பாதுகாப்பார். சுமந்து காக்கும் இயேசு உங்கள் சுமைகளை எல்லாம் மாற்றி சுகமாக வாழ வைப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமெரிக்காவில் பணியாற்றி வந்த பொறியாளர் ஒருவர் ஊர் திரும்ப திட்டமிட்டிருந்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய மகள் 5 வயது சிறுமிக்கு போன் செய்து, அப்பா ஊருக்கு வரேன், உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுமி என்ன கூறினார் தெரியுமா? அப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம், இங்க பத்திரமாக ஊர் வந்து சேர்ந்து என்னை தூக்கி உங்க தோள்கள்ல வச்சு விளையாட வேண்டும் என்று கூறினார். ஆமேன். ஆமென். பிரியமானவர்களே, ஒரு சிறு குழந்தை கூட தன்னுடைய அப்பா தன்னை தூக்கி சுமந்து விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. உங்களுக்காகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருகரம் விரித்தவராய் காத்திருக்கின்றார்.
அவரிடம் ஓடி அணைந்து வாருங்கள், ஓடி விரைந்தோடி வாருங்கள். அவர் உங்களுக்கு நீடிய இளைப்பாறுதலை தருவார், நீடிய மகிழ்ச்சியை தருவார். அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுமைகளை எல்லாம் மாற்றுவார், சுகமாக வாழ்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எசாயா 53வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம்முடைய சுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் தாங்கிக் கொண்டார். நம்முடைய தீச்செயல்களுக்காக, அதாவது நாம் செய்கிற பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நாம் அனுபவிக்கிற துன்பங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நம் குற்றங்களுக்காக அவர் காயமடைந்தார். ஆகவே பிரியமானவர்களே, சுமந்து காக்கிற இயேசுவை நம்புங்க. உங்க சுமைகளை எல்லாம் ரிலாக்ஸா இறக்கி வையுங்க. உங்க சுமைகளை எல்லாம் ஆண்டவரிடம் இறக்கி வையுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் நீடிய பொறுமையும் பூரண சமாதானத்தையும் தருவார். அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அப்பொழுது சுமந்து காக்கும் இயேசு உங்கள் சுமைகளை எல்லாம் மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாருங்கள் செபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இம்மட்டுமாக உம்முடைய இறகுகளின் கீழ் எங்களை நீர் பாதுகாத்து வருகின்ற கிருபைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையால இம்மட்டுமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. யார் யாரெல்லாம் கைவிடப்பட்டு இந்த நேரத்துல என்னை சுமந்து காக்க ஒரு கரம் உண்டோ என்று ஏங்குகிறார்களோ அனைவரையும் இந்த நேரத்தில் உம்முடைய கரம் தொட்டு உம்முடைய மார்பிலே நீர் அவர்களை சுமந்து கொண்டு செல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அப்பா, வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நீர் உடனிருந்து சுமந்து காக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.